சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மற்றும் சாத்தான்குளம் ஃபெலிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் லாக்அப் மரணங்களை அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. தற்போது அஜித்குமார் வழக்கை சிபிஐ தீவிரமாக விசாரித்து வருகிறது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுப்பிரமணியம் தெரிவித்திருந்தார். வழக்கின் சாராம்சம் என்னவென்றால், மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா என்பவர் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்திருந்தார். மடப்புரம் காளி கோயிலுக்கு சென்றபோது காரில் இருந்த 10 பவுன் நகையை கடந்த ஜூன் 27ஆம் தேதி அஜித்குமார் எடுத்துக்கொண்டார் என்று தொலைபேசியில் புகார் அளித்திருந்தார் நிகிதா. இந்த புகாரை வைத்து திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அஜித்குமார் சென்றார். அப்போது மானாமதுரை டிஎஸ்பியின் தனிப்படையினர் அஜித்குமாரை சட்டவிரோதமாக அழைத்துச் சென்று பல இடங்களில் வைத்து தாக்கியதில் உயிரிழந்தார். புளிய மரத்தில் கட்டி வைத்து அடித்துள்ளனர். மிளகாய் பொடி வாயில் போட்டு மர்ம உறுப்பிலும் போட்டு கொடுமைப்படுத்தியிருந்தனர். இறுதியில் பயங்கரமாக அடித்ததில் அஜித்குமார் காக்கா வலிப்பு வந்து இறந்தே போனார். தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்த இந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு தனிப்படை காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிவகங்கை எஸ்பி இடமாற்றம் செய்யப்பட்டார். பல்வேறு அரசியல் கட்சிகளும் அஜித்குமார் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து இதுகுறித்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாக தெரிவித்தது. இதனையடுத்து டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கடந்த 14ஆம் தேதி விசாரணையை தொடங்கினர். திருப்புவனம் மடப்புரம் கோயில் உட்பட அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு திருப்புவனம் காவல் நிலையத்திலையும் ஆய்வு செய்தனர். அஜித்குமாருடன் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட சக ஊழியர்கள், நண்பர்கள், கோயில் அலுவலர், ஊழியர், அரசு மருத்துவர்கள், காவல்துறையினர், அஜித்குமார் குடும்பத்தினர் என அனைவருக்கும் சம்மன் அனுப்பி சிபிஐ விசாரணை நடத்தியது. இந்நிலையில் கடந்த 11வது நாளான நேற்று, அதாவது ஜூலை 24ஆம் தேதி இவ்வழக்கின் முக்கிய சாட்சியும் நகை காணாமல் போனதாக புகார் அளித்தவருமான மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலம்பட்டியைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியை நிகிதா, அவரது தாயார் சிவகாமி இருவரிடமும் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடந்தது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நடைபெற்றது. பின்னர் அவர்கள் புறப்பட்டு வீட்டுக்கு சென்றனர். அப்போது அவரிடம் கடந்த 27ஆம் தேதி நிகிதா தாயாருடன் காரில் எங்கெங்கு சென்றார், மருத்துவமனைக்கு சென்றாரா, நகைகளை எந்த இடத்தில் வைத்து கலற்றினார், என்னென்ன வகையிலான நகைகள், அவற்றுக்கு ரசீதுகள் இருக்கிறதா, நகை காருக்குள் வைக்கப்பட்ட இடம், கோயிலில் என்ன நடந்தது, திருப்புவனம் காவல் நிலையத்தில் என்ன நடந்தது, நிகிதா யார் யாருடன் மொபைலில் பேசினார், அஜித்குமாரிடம் பேசியது என்ன என்பது குறித்தும் பல கேள்விகளை சிபிஐ அதிகாரி மோகித்குமார் தலைமையிலான குழுவினர் கேட்டதாக சொல்லப்படுகிறது. புகார் கொடுத்தவர் நிகிதா, அதனால் அவர் மீது பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் எழாது என்று கூறப்பட்டாலும் நகை உண்மையிலேயே தொலைந்ததா என்ற கேள்வி எழுகிறது. நகையால் தான் அஜித்குமார் கொல்லப்பட்டார் என்கிற போது நிகிதாவும் சிக்குவார் என்றே கூறப்படுகிறது. உண்மையிலேயே நிகிதா நகை தொலைத்தாரா என்பதும் உறுதியாகவில்லை. அப்படி இருக்கும்போது அஜித்குமார் கொல்லப்பட்டது அதிர்ச்சியாக உள்ளது. நிகிதா மொபைலில் இருந்த தகவல்களை சிபிஐ எடுத்துவிட்டது என்று கூறப்படுகிறது. இதன் அடிப்படையிலும் விசாரணை நடக்கும் என்றே தெரிகிறது. இந்த வழக்கை பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவு 103, அதாவது கொலைக்கான தண்டனை சட்டத்தின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்து இருந்தது. பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவு 103 கொலைக்கான தண்டனை குறித்து விவாதிக்கிறது. கொலை குற்றத்திற்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்க பரிந்துரைக்கிறது. கூடுதலாக 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கொண்ட ஒரு குழுவாக இனம், சாதி, சமூகம், பாலினம், மொழி அல்லது இதே போன்ற காரணங்களின் அடிப்படையில் கொலை செய்து இருந்தால் குழுவில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினரும் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் அபராதத்தை எதிர்கொள்ள நேரிடும். பிரிவு 103 கீழ் உள்ள குற்றங்கள் நடவடிக்கை எடுக்கத்தக்க மற்றும் ஜாமீனில் வெளிவராத குற்றங்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் பொருள், ஒரு நபர் குற்றம் செய்ததாக நம்புவதற்கு காரணம் இருந்தால் ஒரு போலீஸ் அதிகாரி வாரண்ட் இல்லாமலே ஒருவரை கைது செய்யலாம், மேலும் ஜாமீன் மறுக்கப்படலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்று. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.